மனிதனை கொலை செய்கிறவனாகவும். இன்று உலகத்திலே யுத்தங்கள், 2 நாட்டுக்கும் சண்டை. இந்த நாட்டை ஆளுகிறவர்களும் இந்த நாட்டை ஆளுகிறவர்களும் சண்டை போடுகிறதுல இடையில மாட்டி முழிக்கிறது மனிதர்கள், குழந்தைகள். வேதம் சொல்லுகிறது சரீரத்தின் கிரியை வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், கொலைபாதகம், பில்லி சூனியம், பொறாமை, மேட்டிமை, களவு, இன்னும் அநேக காரியங்கள் அங்கே போட்டுக்கிறது. இவை எல்லாம் இன்று இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேவன் பார்த்து விசனப்படுகிறார். அவர் தன்னுடைய குமாரனை வாசிக்கிறோம் பாருங்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும் பொழுது இப்படியாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் அதனுடைய 15வது வசனத்திலே ஒரு அருமையான ஒரு காரியம் அங்கே போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் போட்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்திலே கடைசி ஆதாம் இயேசு என்று போற்றிருக்கிறது. முதல் ஆதாம் இந்த பூமியிலே ஆண்டவர உண்டாக்கப்பட்டான். ஆதாம் என்றால் மனிதன் என்று சொன்னேன். முதல் ஆதாம் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டு அவன் மூலமாக தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமியிலே அவனை வைத்தார். ஆனால் அவனோ தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிசாசு கீழ்ப்படிந்து தன்னுடைய அதிகாரத்தையும் ஆட்சியும் அவன் இழந்து அடிமையாக போய்விட்டான். ஆனால் இப்பொழுது 2ஆம் ஆதாம் வருகிறார். ஹல்லேலூயா. முதலாம் ஆதாம் இந்த பூமியிலிருந்து உண்டானவன். 2ஆம் ஆதாமோ வானத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து என்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. 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 இப்பொழுது 2ஆம் ஆதாம் எங்கிருந்து வருகிறார்? வானத்திலிருந்து வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. சமீபமா இருக்கிறதுனா இனிமேல் வர போறதுன்னு சொல்லல, வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது? என் மூலமாக இந்த பூமியில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து பிரிட்டனின் சார்பாக அந்த மனிதர்கள் வந்து இந்த இந்தியாவை ஆண்டது போல பரலோகத்தின் சார்பாக இந்த பூமியிலே வந்து தேவன் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதை குறித்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே வந்த பொழுது எப்படிப்பட்ட ராஜ்யமாய், எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். ஹல்லேலூயா. என்ன மகிமையான இடம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதிலே வாசிக்கும் பொழுது 23, 24, 25 முதலாக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா சொல்லலாமா? எஸ். பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் வரும் பொழுது இதுதான் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அங்கே இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தினார் பாருங்கள். ஏனென்று சொன்னால் இந்த பூமியிலே பிரச்சனை என்ன? சமாதானம் இல்லை. பிரச்சனை என்ன? பாதுகாப்பு இல்லை. பிரச்சனை என்ன? வியாதிக்கு தீர்வு இல்லை. அநேக வியாதிகள் வருகிறது, அவைகளுக்கு மருந்து இல்லை. அப்படி கண்டுபிடிச்சாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அநேகர் இறந்து விடுகிறார்கள். சண்டை. அமெரிக்க அதிபர் ரஷ்யா யுக்ரைன் நாட்டுக்கு நடக்கிற சண்டையை அவர் என்ன பண்றாரு? நிப்பாட்டலான்னு பார்க்கிறாரு. ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க. ஆமா,
இப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை. என் நாடு பெரிய நாடு, என்கிட்ட பல ஆயுதங்கள் இருக்கிறது, என்னால எதையும் செய்ய முடியும். அதே போலதான் இஸ்ரேல் மற்றும் மற்ற நாடுகளுக்குள்ளாக சண்டை. ஈரான், அநேக நாடுகள் இன்று ஒருவருக்கொருவர் பகையாளிகளாக பிரச்சனையோடு இருக்கிறார்கள். இன்று சொல்ல போனா மூன்றாம் உலகத்தை வந்து விடுமோ என்று அநேகர் பயந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இதுதான் பிரச்சனை. சமாதானம் இல்லை, ஒரே சண்டை, குடும்பத்துல சண்டை, வீட்டுல சண்டை, உடம்புல வியாதி, இதற்கு தீர்வு இல்லை. என்ன பண்றது, எங்க போறது? இதுக்கிடையில கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா எங்க இருக்கிறாரு? கடவுள் இருந்தா ஏன் எல்லாத்தையும் அனுமதிக்கிறார்? இப்படிப்பட்ட விரக்தி அடைந்த சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்திலே நான் என்ன செய்ய நினைக்கிறேன், என்னுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தெரியுமா? சகல வியாதிகளையும் நீங்கினவர்களாக இருக்க விரும்புகிறேன். சகல நோய்களும் சொஸ்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் இயேசுவினிடத்திலே கண் பார்வையற்றவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு அவர் கண் பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் வரும்பொழுது இதுதான் நடக்கும் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, பிசாசு பிடித்திருந்தவர்களையும் அவர் விடுதலை ஆக்கினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்திற்குள் நீங்களும் வாருங்கள், மனம் திரும்புங்கள், இந்த ராஜ்யத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஏனென்று சொன்னால் ரோமர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிக்கு உள்ளான சந்தோஷமா இருக்கிறது. The kingdom of God is righteousness, peace and joy in the Holy Ghost. Yes, அருமையான ஒரு ராஜ்யமா இருக்கிறது தேவனுடைய பரலோக ராஜ்யம். அது நீதியின் ராஜ்யம். இன்று ஜனங்கள், உலகத்தின் மக்களாகி நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறது என்ன? நீதி. அதனால தான் நீதிமன்றங்கள் நோக்கி போகிறோம். ஆனால் நீதிமன்றங்களிலேயும் அநேக தருணங்களிலே யாருக்கும் நீதி கிடைக்கிறது இல்லை. மக்கள் விரக்தி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் நம்மளுடைய ராஜாவை பற்றி, பரலோக ராஜாவை பற்றி போடும் பொழுது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை வச்சு சொல்லும் பொழுது அவர் நீதியின் ராஜா. மெல்கிசதேக், மெலேக் என்று சொன்னால் அரசன், ராஜா என்று அர்த்தம் எபிரேய வார்த்தையிலே. சிதேக் என்று சொன்னால் நீதி, அவர் நீதியின் ராஜா. அந்த மெல்கிசதேக் சாலேமின் ராஜாவாய் இருந்தான். சாலேம் என்று சொன்னால் சமாதானம் என்று அர்த்தம். சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா அவர்தான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகை நீதியின் ஆளுகையாய் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற நீதி அங்கே இருக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையிலே சமாதானம் இருக்கிறது. அதைத்தான் இன்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள். என்னுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்காதா? என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்காதா? என்னுடைய குடும்ப உறவிலே சமாதானம் இருக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காதா? ஹல்லேலூயா. என்னுடைய நாட்டில் சமாதானம் இருக்காதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்திலே சமாதானம் இருக்கிறது. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவிக்குள்ளான சந்தோஷம். வா, சங்கீதம் 16ஆம் அதிகாரத்திலே, சங்கீதம் 16ஆம் அதிகாரத்திலே இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே இப்படியாக போற்றுகிற 16ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமாதானத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம். இதுதான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே இப்படிதான் இருக்கிறது. அங்கே ஆனந்தம் இருக்கிறது, அங்கே சமாதானம் இருக்கிறது, அங்கே பரிபூர்ண சந்தோஷம் இருக்கிறது. அதே பரலோக ராஜ்யத்தின் ஆளுகைக்கு நீங்கள் உட்படும் பொழுது, அந்த பரலோக ராஜ்யத்தின் இருக்கிற அந்த ஆளுகையில் இருக்கிற அதே காரியம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்க பரலோக ராஜ்யத்தில் போறது இருக்கிறதுக்கு நீங்க பரலோகத்தில் போய் தான் இருக்கணும் அவசியம் இல்லை பாருங்க.
இந்த பூமியில இருக்கும் பொழுதே பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் உட்பட்டு பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். பாருங்கள், ஹல்லேலூயா சொல்லலாமா? எஸ். ஆகவே தேவன் நம்மை பரலோகத்திற்கு அழைக்கவில்லை, பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. எதில் பிரவேசிப்பதில்லை? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. என்ன சொல்ல விரும்புகிறார்? நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் உட்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சித்தத்தை அல்ல, பரலோக தேவனின் சித்தத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நாடும் இதை எதிர்பார்க்கும். பாருங்களேன், இந்தியர்களாகிய நீங்களும் நானும் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும் பொழுதுதான் நாம் இந்த இந்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்கு நாம் இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா நம்மளை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லையா? அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்தில் நீங்க இருக்கணும் அப்படின்னா எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள், என்னுடைய சட்டத்துக்கு உட்பட்டு இருங்கள், என் சித்தம் செய்யுங்கள். உங்களுக்கு நீங்கள் விரும்பும் அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த பரிபூரணமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு தெரியும், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் ஒரே கவலை உங்களுக்கு. இன்றைக்கு உலகம் முழுவதும் அதான் பெரிய பிரச்சனை. ஆனால் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிற்கு இது தேவைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க செய்ய வேண்டியது பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட வேணும். ஏன்னா பரலோக ராஜ்யத்திலே இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்று பரலோக ராஜ்யம் இந்த நாம பாருங்களேன், பிரச்சனை இருக்கிறதுனால தான் நாம் அரசாங்கத்தை மாத்துறோம். 5 வருடம் இந்த அரசாங்கத்துக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், அவர்களும் சரியா செயல்பட மாட்டேங்கிறாங்க. உடனே அடுத்த அரசாங்கத்தை என்ன பண்றோம்? நாம தேர்ந்தெடுக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தேவை அரசாங்கம் தான். பாருங்க, கவர்மெண்ட் தான் உங்களுக்கு எனக்கு தேவையா இருக்கிறது. இந்த கவர்மெண்ட் நல்லது செஞ்சிடாதா, இந்த கவர்மெண்ட்ல நல்லது நடந்துடாதா, அந்த கவர்மெண்ட்ல நல்லது நடந்துடாதா, எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிடாதா, இது நம்முடைய விருப்பமும் ஏக்கவுமாய் இருக்கிறது. ஆனால் வேறொரு மனிதன் நமக்கு பாதுகாப்பையோ காரியத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்க முடியாது. ஏன் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஏன் என்று சொன்னால், என்னை போல பிரச்சனை இருக்கிற இன்னொரு மனிதன் என்னுடைய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்க முடியும்? ஏனால் அவனுக்கும் அதே பிரச்சனை இருக்கிறது, அவனுக்கும் அதே காரியங்கள் நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாதவன் என்னுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? ஹல்லேலூயா. எஸ். ஆகவே தான் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் குழிக்குள்ள கிடக்கிறோம். ஆகவே உள்ள இருந்து எப்படி நம்மளை நம்ம காப்பாத்திக்கிறது? காப்பாற்ற முடியாம தான் குழிக்குள்ள தவிக்கிறோம். பாருங்களேன், அப்ப நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு காரியம் எங்க இருந்து வரணும்? குழிக்கு வெளியில இருந்து தான் வரும். பாருங்க, வெளியில இருந்து ஒருவர் கையையோ கொடுத்து நம்மளை தூக்கி விட வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? அதைத்தான் 1 கொரிந்தியர் 14 வாசிச்சோம். முதலாம் ஆதாம் பூமியிலிருந்து வந்தவன், 2ஆம் ஆதாமோ பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ரட்சிக்க காப்பாற்ற வந்த ஆண்டவரான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் ஆட்சி உங்களுக்கு இல்லை. எந்த கவர்மெண்ட், எத்தனை கவர்மெண்ட் மாத்தினாலும் எந்த கவர்மெண்ட்டும் நல்லது செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களும் அதே பிரச்சனை தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் இப்பொழுது உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்கள் மனம் இந்த உலகத்திலே இருக்கிறது, இந்த பூமியின் காரியத்திலே இருக்கிறது. இந்த பூமியை பார்க்கிறது போலவே நீங்க பரலோகத்தையும் பார்க்கிறீங்க. யாராவது தண்ணியில் நடக்க முடியுமா?
அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தண்ணியில் எப்படி நடக்கிறது? நீந்த வேணா நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தண்ணியில் நடந்தார் பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் பரலோகத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா சொல்லலாமா? எஸ். செங்கடலை இரண்டாக பிரித்தவர் நம்மளுடைய பரலோகத்தின் தேவன். வானத்திலிருந்து மக்களுக்கு மன்னாவை போஷித்தவர் பரலோகத்தின் தேவன். அவர்தான் சொல்லுகிறார், உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்குவார். ஆகவே நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாது இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழாக உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பரலோகத்தின் தேவன் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய ஆளுகையிலே நீதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் அங்கே சந்திக்கப்படும் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே முதலாவது ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவே சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இப்பொழுதே அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் உள்ளே வாருங்கள். அந்த தேவனிடத்திலே, பரலோகத்தின் தேவனிடத்திலே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து, உங்கள் மீறுதலை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் உம்முடைய ஆளுகைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஆண்டவரே இனிமேல் நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நான் பிசாசு என்கிற எதிரிக்கு நான் இனிமேல் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். இனிமேல் அவனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். அவன் சொல்லுகிற காரியத்தின்படி நான் செய்ய மாட்டேன். இனிமேல் நீங்க சொல்றதே நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், உத்தம இருதயமுள்ள இஸ்ரவேலனுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த தேவன் ஹல்லேலூயா உங்களுக்கும் எனக்கும் எல்லா காரியத்தையும் செம்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபத்திலே இப்படியாக தேவன் ஆவியானவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. இருளின் அதிகாரம், இருள் எதை குறிக்கிறது? பிசாசின் இருளின் ராஜ்யத்தை குறிக்கிறது. நீங்களும் நானும் இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தோம். இன்றும் அநேகர் இருக்கிறார்கள் இருளின் அதிகாரம். அதனால தான் இருட்டில் எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாது இருக்கிறது போல இன்னைக்கு எல்லாரும் சம்பித்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம அநேகருடைய வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியல. கால் போன போக்குல போட்டோம், எப்படியோ போகுது, என்ன நடக்குதுன்னு அநேகருக்கு தெரியல. அந்த இருள் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிற பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாங்க போட்டிருக்குது பாருங்களேன். நம்மை அங்கிருந்து விடுதலையாக்கி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் வெறுமனே ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள். இனிமேல் பரலோகத்திற்கு போய் தான் நான் ராஜ்யத்தில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இப்பொழுதே பைபிள் சொல்லுகிறது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், தமது அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்தி இருக்கிற தேவன். நீங்களும் நானும் அந்த அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். அவருடைய ராஜ்யத்திலே சந்தோஷம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, குறைவுகள் நிறைவாகும். எனக்கு ஒத்தாசை
என்னுடைய பரலோக ராஜ்யத்திலிருந்து வரும் என்பது விசுவாசத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை பார்த்திலும் பிரகாசமாகவும் சக்சஸ் ஆகவும் இருக்கும். அப்படியே தேவன் செய்வாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் நம்மை நாமே தேவனின் ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்றிலிருந்து நீர்தான் என் ராஜா, பரலோகமே என்னுடைய ராஜ்யம், பரலோக அரசாங்கமே என்னுடைய அரசாங்கம், உம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீ சொல்லும்படி நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் மாத்திரமே நடக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.